வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப க்ரன்ச்சியான பன்னீர் பாப்கார்ன் எப்படி வீட்டிலையே ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன் போதும். இதோட 1 டேபிள் ஸ்பூனுக்கு இத்தாலியன் ஹெர்ப்ஸ் போட்டுக்கிறேன். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். சப்போஸ் கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தலையை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொஞ்சம் திக்காகவே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இது போல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாப்கார்ன் மாதிரி ஒரே வாயில் சாப்பிட முடியும். இப்போ இந்த பேட்டரில் பன்னீர் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். மினிமம் 1/4 மணி நேரம்னாலும் இதை ஊற வச்சுருங்க. இது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கையளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நொறுக்கி விட்டுருங்க. மிக்சியில் போட்டு இதை அரைக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கையிலேயே அப்படியே க்ரன்ச் பண்ணி விட்றேன். இது கூட ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள், ஒரு பிஞ்சு உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் அதிகமாக போட்டு இதை செய்யலாம். இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் எடுத்துருக்க அளவு பாதி பன்னீரை கோட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். தீர தான் இது பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஈரத்தோடு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட்டிங் பண்ணும்போது இது டக்குன்னு ஈரமாயிடும். ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கோட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் கோட்டிங் பண்ணுறது மட்டும்தான் வேலை. மற்றதெல்லாம் ஈஸி தான். எல்லாமே நம்ம எதுவுமே பண்ணலை, கட் பண்ணலை. டக்குன்னு மசாலாலாம் போட்டுட்டு நம்ம ஊற வச்சிட்டோம். இந்த கோட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கோட் பண்ணிடலாம். இப்போது ஒவ்வொரு பன்னீராக எடுத்து இதில் அப்படியே நல்லா புரட்டி எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா இன்னொரு தடவை நம்ம இதிலையே டிப் பண்ணிவிட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். செகண்ட் கோட்டிங் ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு கோட்டிங்கே நல்லா வரும். இது போல் எல்லா பன்னீரையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீரை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பன்னீர் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு இது ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை பொரித்து எடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக அதை பொரித்து எடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதை எடுத்துடலாம். இதே போல் அடுத்த செட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சுட சுட பன்னீர் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்தளவு க்ரன்ச்சியாக இருக்குன்னு நான் இதை பிரித்து காட்டுறேன். வெளியில் நல்லா மொறுன்னு இருக்குது. உள்ளே பாருங்கள் நல்லா பன்னீர் சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. பன்னீர் ரொம்ப சத்தானதும் கூட. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.